வாங்க வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாசனூர் போய்கிட்ருக்குறோம். ஈரோட்லேருந்து ஹாசனூர் போய்கிட்ருக்குறோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 101 கிலோமீட்டர்ஸ் ஹாசனூர். பட் இப்போ நான் ஆல்ரெடி என்னங்க இப்படி வராங்க, டேஞ்சர்ஸ், பயங்கரமாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, நம்ம அப்படியே காமாக பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டிலேருந்து 101 கிலோமீட்டர்ஸுங்க ஹாசனூர். நான் இப்போ 20 இல்லைங்க, நான் பார்க்கும்போது 23 கிலோமீட்டர்ஸ், இப்போ 24 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன். இன்னும் 76 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க ஹாசனூருக்கு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:15 ஆச்சு. இப்போ ஹாசனூர் போய்கிட்ருக்கோம். ரைடு போய் பார்த்திங்கன்னா 2.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியாக ஊட்டி ரைடு போனது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வாரம் ஒரு வீடியோ தான் போகிறேன். அதனால் ஒரு எபிசோட் ஒரு நாள் ரைடு போயிட்டு அதை 1 மாதம் 2 மாதத்துக்கு வச்சு ஓட்டிடுவேன். அதனால உங்களுக்கு பார்க்குற கொஞ்சம் டக்குன்னு வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஊட்டி ரைடு போய் 2.5 மாதம் கழிச்சு தான் இன்றைக்கி இந்த ரைடு போய்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹாசனூர் ரைடு இதுவும் பெரிய ரைடு. எங்கள் வீட்டில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நான் பக்கத்தில் தான் போயிட்டு வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நான் போன ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல் மாற்றிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட் வீல் 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. இப்போ ரியர் வீலும் மாற்றிட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ரியர் வீல் போட்டு கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. ஆனால் வந்து டயர் இண்டிகேட்டர் கிட்ட வரல, இன்னொரு 2000 ஓட்டலாத. ஆனால் அதில் க்ரிப் இல்லை. ஸோ க்ரிப் இல்லாமல் இந்த மாதிரி லாங் ரைட்ஸ் ஹில் ஸ்டேஷனில் எல்லாம் போகிறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. சரின்னு அந்த ரியர் வீலும் மாற்றிக்கிட்டேன். ரியர் வீல் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் நைலோ க்ரிப் தான் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 1700 வந்துச்சு. நேற்று தான் வண்டி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி ரியர் வீல் போஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். சரி, எதுக்கு புது வீல் போட்ட உடனே ரொம்ப லாங் மழை பெய்கிற இடத்துக்கு அப்போ ரொம்ப லாங்கெலாம் போக வேண்டாம். ஏன்னா புது வீல் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு க்ரிப் இருக்காது. ஏன்னா அது பிரேக்கிங் ஆகணும். அதனால எங்கள் பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு ரைடு போயிட்டு போயிட்டு வந்தோம்னா வண்டி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணதுக்கு எல்லாம் என்னென்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்தால் தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த இதுவும் இந்த டயரும் பிரேக்கிங் ஆகிடும். சரி, அதான் எங்கள் பக்கத்தில் போயிட்டு வரலான்னு போயிட்டுருக்குறோம் ரைடு. நானும் அப்படி தான் பெரிய ரைடு போகலான்னு பிளான் போட்டிருந்தேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், சிக்மங்களூர் போகலான்னு ரைடு போகலான்னு பிளான் போட்டிருந்தேன். எனக்கு 1 மந்த் லீவ் விட்டாங்க. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் பார்க்க போகிறேன். இப்போ 1 மந்த் லீவ் விடங்காட்டி செஞ்சில் சிக்மங்களூர் ஒரு 4 to 5 days போயிட்டு வரலாமேன்னு பிளான் போட்டிருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா பட்ஜெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பைக்கு ரெடி எல்லாம் ஓகே. பட் எங்கள் வீட்டில் பர்மிஷன் தான் கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஆனால் தனியாக போக வேண்டான்ட்டாங்க. கூட யாராச்சும் வந்தால் இப்போ நீலாம் போக வேண்டான்ட்டாங்க. சரின்னு நானும் எல்லாத்துக்கிட்டையும் அங்கேயும் கேட்டு பார்த்தேன், யாருமே வரலின்ட்டாங்க. சரி, இங்கே பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் ரைடு கூப்பிட்டாவே யாரும் வரமாட்டாங்க புதுசாக. அப்புறம் சிக்மங்களூருக்கு இங்கே எப்படி வரப்போகிறோம், யார் வரப்போகிறோம்? அதனால் அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, 400 கிலோமீட்ரு ஒரே ரைடாக போகிறக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் இப்படி ஒரு 4-5 ரைடு இப்படி ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள ஒன் டே ரைட்ஸே போய்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் ஹாசனூர் போயிட்டு அடுத்து இப்போ பிளான் போட்டு வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே போன பிளேசஸ் தான், பட் சேனலில் விளாக் பண்ணாத பிளேசஸ். அதாவது நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில ரைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட்ஸே திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறேன். ஏன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் கிடச்ச மாதிரி இருக்குன்னு அப்படி பிளான் பண்ணியிருக்கேங்க. இப்போ ரூட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கொடிவேரி, அப்புறம் பண்ணாரி, அப்புறம் ஹாசனூர், அந்த வழியை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேம், அதாவது கொடிவேரி வழியாக போகிறனால இப்போ இந்த கொடிவேரி டேம் பக்கத்தில் இருக்க பிரிட்ஜு வழியாக போகிறோம். அந்த பிரிட்ஜு மேலே தான் நிற்கிறோம். இங்கே கொடிவேரி டேமை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்புறேன். நான் ஏற்கனவே இங்கே வந்துட்டேன். சரி, விலாகில் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு 2 to 3 minutes கூட இல்லை. நான் போன தடவை கொடிவேரி டேம் வந்தப்போ இவ்வளோ தண்ணி இல்லைங்க. பிரிட்ஜு ஆடுதுங்க.
ஜாயிண்ட் பிரிட்ஜ் இல்லை, அதனால ஆடுதுங்க. ஸோ அங்கே அப்படியே கிளம்புவோம். டைம் 8:17 ஆச்சு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. போகிற வழியில் இனிமேல் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுங்க. இந்த சைடில் சின்னதாக வாய்க்கால் மாதிரி போகுது. இந்த வாய்க்கால் ஒட்டியே ரோடு போகும்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா நல்லாயிருக்குங்க. எங்க ஒரு வழியாக பண்ணாரிக்கிட்ட வந்துட்டோம். பண்ணாரிக்கு இன்னும் ஒரு 2 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இன்னும் ஹாசனூருக்கு இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஹாசனூர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கர்நாடகா பார்டர்கிட்ட போக போகிறோம். ஹாசனூருக்கு அடுத்து தாளவாடிக்கு அப்புறம் நம்ம கர்நாடகாவில் என்ட்ரு ஆகிடுவோம். அந்தளவுக்கு நம்ம கர்நாடகா கிட்ட போயிட்டு வர போகிறோம். பார்ப்போம். ஹாசனூர் போயிட்டு அங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்க்குற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. அதனால் அங்கே போயிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா எங்கேயாச்சும் போகிறதால ரிட்டர்ன் நான் அங்கே போய்ட்டு டிசைட் பண்ணிக்கலாங்க. வெறும் பிரேக்ஃபாஸ்ட் ஹாசனூர் போயிடலாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள என்ட்ரு ஆக ஆரம்பிக்கிறோம். இப்போ தான் வியூஸ் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்குது. அதான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். இன்னும் திம்பம் 14 கிலோமீட்டர்ஸுங்க. ஹாசனூர் 20 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. இங்கே பண்ணாரி செக் போஸ்ட் தாண்டிட்டோம். இப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். வியூ பாருங்கள், வெறித்தனமாக இருக்குங்க. எங்கேயாச்சும் அப்படியே ஒரு கேப் கிடச்சிச்சுன்னா நிறுத்தி ஹில்ஸ் தாங்க, ஹைவே ஹேப்பின்ஸ் எல்லாம் தெரியுதுங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், திம்பம் 14 கிலோமீட்டர்ஸ், ஹாசனூர் 20 கிலோமீட்டர்ஸ், தாளவாடி 48 கிலோமீட்டர்ஸ். தாளவாடி எப்படின்னு எனக்கு தெரியலிங்க. அந்த வியூஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, நல்லா ஹில்ஸ் ஏரியாவான்னு தெரியலிங்க. அது நம்ம ஹாசனூர் போயிட்டு டைம் இருக்கிறத பொறுத்து யோசிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் தாளவாடி வரைக்கும் சும்மா போயிட்டு வருவாங்க. ஜம்பிங்கு ஜப்பாக்கு ஜம்பாக்கு ஜபாங் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் சூப்பராக இருக்குங்க வியூ. இப்போ உங்களுக்கு லைட்டாக வின் நாய்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வைசர் ஓப்பனில் வச்சுருக்கேன். ரெண்டரை மாதம் கழிச்சு ஒரு ரைடு போகிறாங்க. அப்போ செம்ம பீஸ்ஃபுல். இந்த 2.5 மாதத்தில் சிண்டாவை வீட்டுக்கும் காலேஜுக்கும் மட்டும்தாங்க ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட மழை வந்துருச்சு. அதனால் ஒரு நடுவில் அந்த 1 மாதம் சிண்டா காலேஜு கூட எடுத்து போக முடியல. அந்த 2 கிலோமீட்டர் காலேஜ் வீட்டில் இருந்தால் 2 கிலோமீட்டர் தாங்க, அது கூட எடுத்து போக முடியல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வந்தாங்க. அவரோட அது மட்டும்தாங்க நான் பண்ண ஒரு பெரிய ரைடுன்னு சொல்ல முடியாது. அது கம்யூட் ரெகுலராக வந்துட்டு போடுறது தான். பட் அது ஒரு 120 கிலோமீட்டர் இல்லை. அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ராப்பராக ஒரு ரைடுனா இதுதாங்க. அப்படியே போவோம், அமைதியாக க்ரூஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க. சூப்பராக இருக்குங்க வியூ. ஆனால் திரும்ப ஜம்பிங்க ஜம்பாக்கு ஜவாங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குங்க. 20 கிலோமீட்டர்ஸ் தானே. 9:30 அவங்க இங்கே நின்று போனோமோ 10-15 கிட்ட மேலே போயிடலாங்க. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாங்க. உங்களுக்கு வின் நாய்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வயசை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹெல்மெட் எல்லாம் பழசாயிடுச்சுங்க. ஹெல்மெட் வாங்கி 3 வருஷம் ஆக போகுது. 2020 மார்ச்சில் வாங்கினேங்க. 22 மார்ச் 2 வருஷம் முடிஞ்சிச்சு. 3வது வருஷம் முடிய போகுது ஹெல்மெட்டோட லைஃப். இந்த ரேஞ்ச் ஒரு 5000 இந்த ரேஞ்ச் ஹெல்மெட்ஸ்லாம் 3 இயர்ஸ் தாங்க வரும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டடு, சஜஸ்டட் கிடையாது. மாற்றணுங்க, பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்து ஆங்கிள் செக் பண்ணிவிட்டு லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். செக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். திம்பம்னா 9 கிலோமீட்டர்ஸ், ஹாசனூர் இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ். இப்போ அடுத்து திம்பமில் ஒரு பிரேக் எடுக்கலாம். வரைக்கும் கார்னரிங்லாம் வெறியாக வருதுங்க. கொல்லி ஹில்ஸ்ங்கிற மாதிரிங்க. கொல்லி ஹில்ஸில் இது வரைக்கும் நான் பண்ணல. கொல்லி ஹில்ஸில் தாங்க கார்னரிங் வெறித்தனமாக இருந்துச்சு. கொல்லி ஹில்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு கோத்தகிரிங்க கார்னரிங் மாஸ். 27 கார்னர் ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹேர்பின் பென்ல இருக்கோம். ஓகேங்க, நான் கேமராவை ஆஃப் பண்ண போகிறது இல்லைங்க. ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ண 2.5 மாதத்துக்கு ஒருத்தான ரைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 27 ஹேர்பின் பென்ஸ் அண்ட் ஸ்மால் கார்னர்ஸ்
ஓகே. It's gonna be a worthy ride. வழக்கம் போல் எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ்லேயே நான் பெருசாக பேச மாட்டேன். தேர்ட் ஹேர்பின் பெண்ட் வியூஸ் மாசாக இருக்குங்க. நம்ம வரையில் வியூஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா கோவையில் நம்ம இந்த பக்கம் இருக்கிற வியூஸ் எல்லாம் கோவையில் பார்க்கலாம், வரையில் அந்த பக்கம் இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்க்கலாங்க. ஏன்னா ஹேர்பின் பெண்டில் அந்த பக்கம் வியூ நல்லா இருக்குது. இங்கேருந்து அங்கே போகல, அவங்க மேலேருந்து லாரி வந்தாங்கன்னா சும்மாவே லாரிஸ் எல்லாம் அந்த இறக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லை நாம் திடீர்னு குறுக்க போயிட்டோம்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். அதனால் நம்ம சைடு சேஞ்சு பண்ணாமல் வர வியூஸ் மட்டும் பாட்டு பாடாங்க இப்போதைக்கு. சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கியர் மட்டும் பயன்படுத்தவும். ஃபோர்த்து ஹேர்பின் பெண்டுங்க. வியூ வெறியாக இருக்குங்க. இங்கிருங்க இந்த வியூவில் ஒரு அட்டி இங்கே பாருங்க. முழு நாள் ஹேர்பின் பென்ஸில் போய் தான் பார்த்துக்க நின்று லாரி. ஓகேங்க பாருங்க. ரொம்ப பாருங்க ஹேர்பின் பெண்டு எப்படி ஒரு நீங்கள் இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்குங்க இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஃபோர்த்து ஹேர்பின் பெண்ட் கெத்துங்க. உங்கள் வியூ சூப்பராக இருக்குங்க. என்னங்க இந்த மிரர் குரோம் பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் பஸ் வருது. இங்கே நாம் சேஃபாக தாங்க நிற்கிறோம். அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க போகிறக்கு. ஸோ நம்ம சேஃப். ஓகேங்க. இப்போ ஃபிஃப்த்து ஹேர்பின் பெண்டு தாண்டிட்டோங்க. ஃபிஃப்த்து ஹேர்பின் பெண்ட் தாண்டிலாம் கேமரா ஆஃபில் இருந்துச்சுங்க. இங்கே ட்ரக் டிராஃபிக் நிறையா இருக்குங்க. இந்த ரூட்டு டேரெக்டாக கர்நாடகா போகுதாங்க. அதனால இதில் ட்ரக் டிராஃபிக் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே இது நிறையா இருக்குது. ஒவ்வொரு ரூட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு எங்காச்சும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாமல் ஓட்டணுங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்.